ஜமாத்தாக முஸ்தாக் அகமது பேரணப்பட்டு ஜமாத்தாக நாம் தொழும்போது இமாம் கூறும் ருக்கு சஜிதா மற்றும் அனைத்து தக்பீர்களையும் நாம் மனதுக்குள் கண்டிப்பாக கூறித்தான் ஆக வேண்டுமா? 1-2 தக்பீர் கூறவில்லை என்றால் தொழுகை நிறைவேறுமா அப்படின்னு கேட்குறாரு. தொழுகையில் தக்பீர் தஹரீமான்னு ஒன்று இருக்குது. அதாவது தொழுகையை துவக்குவதற்குரிய தக்பீர், அது மஸ்ட் அவசியம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லாமல் தொழுகையில் ஒருத்தர் நுழைய முடியாது. அப்போ தஹரீமுஹா தக்பீர், தக்பீர் தான் அதில் நுழைவதற்குரியதாகும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஓ தஹ்லீலுஹு தஸ்லீம், சலாம் கொடுப்பது தான் முடிப்பதற்குரியதாகும். தூக்குவதற்குரியது தக்பீர், முடிப்பதற்குரியது சலாம்னு சொன்னதுனால இந்த தக்பீரும் இந்த சலாமும் கட்டாய கடமை. அது இல்லாமல் ஒருவன் தொழுகையில் நுழைய முடியாது. இது அல்லாத மற்ற தக்பீர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்படவில்லை. இப்போ ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்கிறீங்கல்ல, சொல்கிறது சிறப்பு. மறந்துட்டீங்களா? ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது, கட்டாய கடமை கிடையாது. கட்டாய கடமையாக இருந்தால் தான் அதை விட்டால் சஜிதா செய்யணும், தொழுகை கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பு. அதெல்லாம் இப்போ தான் வரேன், கட்டாய கடமைன்னு இருந்தால் தான் அது கட்டாய கடமைன்னு வலியுறுத்தி சொன்னதை தான் நீ கட்டாய கடமைங்கணும். தொழுகைக்குள்ளே எந்த ஒரு ஃபாத்தியா இல்லாட்டி தொழுகை இல்லை அப்படிங்கிறாங்க. அல்ஹம்து ஓதாட்டி தொழுகை செல்லாது. அல்ஹம்துக்கு பிறகு ஒரு சூறா நீங்கள் ஓதணும்ல, அதை ஓதாட்டி தொழுகை செல்லுமாண்டா செல்லும். ஏன்? அல்ஹம்தை வலியுறுத்தின அளவுக்கு துணை சூறாவை வலியுறுத்தலை. ஓதுனா நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஒருத்தன் அல்ஹம்து மட்டும் ஓதி 4 ரக்காத்தையும் தொழுகிறான், செல்லுமா செல்லாதா? செல்லும். அவன் துணை சூறாக்கள் எதுவுமே ஓதலை, ஓதாட்டால் பஞ்சாயத்தில், ஓதுனால் பெட்ரு சிறப்பு. ஓதலைன்னு சொன்னால் தொழுகைக்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாது. இந்த மாதிரி தான் நீங்கள் தக்பீர் சமையல்லா அலிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து அல்லாஹ் அக்பர்னு ருக்கு செய்தா ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும்போது சொல்லக்கூடிய தக்பீர் இருக்குல்ல, ருக்குவிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு தக்பீர், எந்திரிலேருந்து ருக்குவுக்கு போகிற தக்பீர், ஒரு சைதாவிலேருந்து அடுத்த சைதாவுக்கு தக்பீர், அந்த ஸ்டேஜ் மாறும்போது நிலை மாறும்போது சொல்லக்கூடிய தக்பீராத்துகள் இருக்குல்ல, இவைகளை பற்றி கட்டாயப்படுத்தி சொல்லக்கூடிய எந்த ஆதாரம் இல்லை என்ற காரணத்தினால் அதில் என்னன்னு கேட்டால் நம்ம ஒன்று விட்டனால ஒன்றும் கிடையாது, வேணும்னு விட்டால் கூட ஒன்றும் கிடையாது. சும்மா ருக்குவுக்கு போயிட்டானா அந்த சுண்ணத்தை விட்டுட்டு அதுக்குரிய நன்மை குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தமே தவிர அவனுடைய தொழுகை செல்லாமல் ஆகாது என்பது தான் அந்த பொதுவான ஒரு விஷயம்னு வைங்களேன். இதை அதிகமான அறிஞர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. தக்பீராத்துல் இன்திகால்னா அந்த நிலை மாறுவதற்கு சொல்லக்கூடிய தக்பீர்கள் சுன்னத்துன் இந்தல் ஜும்ஹூரி, அதிகமான மக்கள் மத்தியில் அது சுன்னத்தாக இருக்கும். வாஜிபத்துன்னு இந்த ஹனாபிலத்தி, இந்த ஹம்பலியாக்கள் அஹமது பின் ஹம்பல்கிட்ட மட்டும் வாஜிபுங்கிறார். அவர் ஃபர்லுன்னு கூட சொல்லலை, வாஜிபு அவசியம் அப்படிங்கிறார். அவருடைய கருத்து பிரகாரம் அந்த அவசியத்தை விட்டுட்டாருங்கிற மாதிரி வரும் இப்னு அஹ்மது பின் ஹம்பல். ஆனால் அவசியம்னு சொல்லக்கூடியவர் அதுக்கு அவசியம்னு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டலை, அவராக சொல்கிறார். அதே மாதிரி ஃபலவு நசியல் இமாமு தக்பீரை, இமாமு தக்பீரை மறந்துட்டார்னு வைங்க, ஃபலா ஷைய அலை இந்தல் ஜுமூர், ஷாஃபி ஹனஃபி மாலிகி இன்னும் பல பிரிவுகள் யாருடைய கருத்து பிரகாரமும் அவர் மீது ஒன்றுமே கிடையாது, தக்பீரை விட்டுட்டா பேசாமல் தொழுகை செல்லும்ன்றாங்க. அலைஹி சுஜூது சஹவி இந்தல் ஹனாபிலத்தி, ஹம்பலியாக்கள்கிட்ட மட்டும் சஜிதா சவு செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஆதாரங்க அது சஜிதா சவு செய்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன ஆதாரம் ஒரு ஆதாரத்தையும் காட்டலை. அதனால் என்னது இதில் இது ஒரு விஷயம். அதனால் அகமது இமாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மாற்றமாக சொன்னார்னு ஒரு ஆதாரம் இருக்குது. அதான் வாஜிபுன்னு சொல்லியிருக்கிறாரு. அகமது அன்னஹு கைரு வாஜிபின், வாஜிபு இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகமது பின் ஹம்பலை இதை சொன்னாரா அதை சொன்னாரா என்பது டவுட்டுக்குரியது. மற்றவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அது கட்டாயம் கிடையாது. அதனால் அந்த தொழுகையில் அந்த அதுக்காக விட்டுட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு பூரணமான தொழுகையாக இருக்கேன். அல்லாஹ் அக்பர்னா நீங்கள் ருக்குக்கு போகணும், சமயல்லா அலிமன் ஹமீதான் தான் எந்திரிக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த சுன்னத்தான முறைப்படி ஒரு பூரணமான 100 மார்க் வாங்கத்தான் ஆசைப்படணும். பாஸ் மார்க் வாங்கினா போதுங்கிறதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுல்ல. அந்த மாதிரி வகையில் அது ஆர்வம் மூட்டப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கன்ற சொல்லிவிட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் ஒரு மறதியாவோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ தக்பீர் இல்லாமல் நினைச்சிட்டான், அப்படியே குறிப்பாக இமாமை பின்பற்றும் போது மட்டும் அப்படி ஏற்படும், தனியாக கூட ஏற்படாது. இயல்பாக அல்லாஹ் குனியும் போது அல்லாஹ் அக்பர் வாயிலேருந்து வந்துடும். இமாமை ஃபாலோ பண்ணும்போது அல்லாஹ் அக்பர் குனிவாரா, இவன் குனி அல்லாஹ் அக்பர் சொல்லாமல் குனிஞ்சிருவான்.
அப்போ இமாமை பின்பற்றுவது மாத்திரம் இந்த மாதிரி சில இடங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் அழட்டிக்கிறாதீங்க, அதனால் ஒன்றும் இல்லை, கவனமாக இருக்கே பாருங்கள். அப்படி இல்லாட்டி தொழுகைக்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாது வச்சுக்கிறேன்.